உண்மை உறங்கும் போது சட்டம் கண்ணை மூடி இருக்கும் போது பணம் ஒரு பெரிய ஆயுதமா மாறுதுங்க. கோபம் வெடித்து எழுற நேரம் அதுதான். இன்றையோட இந்த கேஸ் ஒரு கதை இல்லைங்க, இது ஒரு முன்னோடி, ஒரு உதாரணம், இன்னும் சொல்ல போனா ஒரு கண்ணாடி கேள்வின்னு சொல்லலாம். உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்குறேங்க, என்னை காப்பாத்துங்க. எனக்கு இன்னும் வெறும் 24 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். மேவர் காமினி, நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அந்த கிட்னாப் செஞ்ச வீடியோ இப்போ வைரலாக இருக்கு. அது ஏதோ ஃபிலிமோட சீப் பப்ளிக் ஸ்டாண்ட் இல்லை ப்ரொமோஷன் தப்பாக நினச்சிடாதீங்க. அந்த சூப்பர் ஸ்டார் ரந்தி நாயரை உண்மையிலே கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அந்த கிட்னாப்பர் நமக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான். ஆனா சார், நமக்கு இன்னும் ஒரு 23 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நாம அவரை கண்டுபிடிச்சாகணும். நம்ம முதல்ல அந்த ரந்தி நாயரை யார் கிட்னாப் பண்ணியிருக்காங்க, எதுக்காக கிட்னாப் பண்ணியிருக்காங்க, அதோட மோட்டிவை கண்டுபிடிக்கணும். அந்த லொக்கேஷனை நம்ம எப்படியாவது ட்ராக் பண்ணி அந்த கிட்னாப்பர் ரந்தி ராயை எங்கே வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். 4 டீமாக பிரிச்சுக்கலாம். இந்த வீடியோவை எங்கேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்க சொல்லுங்கள். எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும். ஓகே? காமினி, ரந்தி நாயரை எங்கேருந்து கிட்னாப் பண்ணாங்க, என்ன வண்டி, அப்புறம் எந்த ரூட்டில் கூட்டிகிட்டு போனாங்கன்றதை கண்டுபிடிங்க as soon as possible. அப்புறம் அந்த ரந்தி ராய் கடைசியாக யாரை சந்திச்சாருன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னும் 2 மணி நேரத்தில் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்தாகணும். கிளியர்? கவிதா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரந்தி ராய்க்கு யார்கிட்ட என்ன பகை இருக்குன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. சார், ரந்தி ராயோட கடைசி 2 படமும் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுலயும் குறிப்பா கடைசி படம். அப்புறம் மியூசிக் ரைட்ஸ் விஷயத்துலயும் அவர் சண்டை போட்டிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஃபினான்ஷியர் தான் அவரை கடத்தி இருக்கணும். ஒருவேளை அப்படி கடத்தி இருந்தா நமக்கு ரேன்சமா கால் வந்துகிட்டே இருக்குமே. இது வேற ஏதோ பிரச்சனை. சார், ரந்தீர் ராயோட காரோட லாஸ்ட் லொகேஷன் அந்தரியில இந்த இடத்த காட்டுது. அப்புறம் சார், கார் இப்போ அங்கதான் இருக்கு. அந்தேரி பேக் ரோடா? ரந்தி ராய் மொபைலும் இதே லொகேஷனை காட்டுதா? ஆமா சார், மொபைல் சுவிச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி. வீடியோ மூலமா ஏதாவது தெரிய வந்ததா? ஐபி அட்ரஸ்? இல்ல சார், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கிட்னாப்பர் வீடியோவை அப்லோட் பண்ண VPN யூஸ் பண்ணியிருக்கான். அது வீடியோ அப்லோட் பண்ணது கேட்ஜெட்ஸை மாஸ்க் பண்ணிடும். அதனால லொகேஷனை கண்டுபிடிக்க முடியாது. டீமை உடனே அந்தேரி பேக் ரோடுக்கு அனுப்புங்க. ரந்தி ராயை அங்கிருந்து தான் கிட்னாப் பண்ணிருக்கணும். நாமளும் நம்ம வேலையை அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்ட் ஃபாஸ்ட். சார், டீ. யோ பெரியவரே, ஏஞ்சி போயா. நான் 2 மாசமா உங்க ஸ்டேஷனுக்கு தினமும் ஏறி இறங்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு கொண்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, அதையாவது சொல்லுங்களேன். இங்க பாரு பெரியவரே, இப்பதான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, இன்னும் லேட் ஆகுயா. என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல. நான் உயிரோடு இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு கொண்டவன் தண்டனை அனுபவிக்கிறத நான் பார்த்தாகணும். இங்க பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடியட்டும், அப்போ யாரு என்னன்னு சொல்றோம். இப்போ இடத்த காலி பண்றீங்க. இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? பெரியவரே, இதுக்கெல்லாம் நேரம் ஆகுயா. காலங்காத்தால வந்து ஏன் கழுத்து இருக்கிறேன், நானே 1000 டென்ஷன்ல இருக்கேன். போயா பேசாம கிளம்பு. 2-3 மாசம் ஆகுமா? பெரிய பெரிய ஆளுங்க சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாம் வெறும் 24 மணி நேரத்துல நீங்க சால்வ் பண்றீங்க. ஆனா எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க தான் உங்களுக்கு கிள்ளுக்கறி ஆயிட்டாங்கல்ல. சார், நியூஸ் சேனல்ல கிட்னாப்பர் 2வது வீடியோவை அப்லோட் பண்ணிட்டதா காமிக்கிறாங்க. எனக்கு வேண்டப்பட்டவங்கள கிட்னாப்பர் என்னால் இழந்திருக்காராம். அப்படி இருந்தும் இவங்க உயிர் வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. அவங்க போலீஸுக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் போலீஸ் உதவி கேட்டால் 2 மணி நேரத்தை கம்மி பண்ணிவிடுவாங்க. 2 மணி நேரத்தை 24 மணி நேரத்துலேருந்து குறைச்சிடுவாங்க. போலீஸ் சீக்கிரமாக முடிவெடுத்தாகணும். போலீஸ் சீக்கிரம் இவங்க கிட்ட உதவி கேட்டால் என்னை தேடுற வேலை சுலபமாகி சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். காவல்துறையால இந்த சவாலை ஜெயிச்சு ரந்தீர் ராம காப்பாற்ற முடியுமா? டைம் ஆகும். நிலைமைய பாத்தீங்களா ஐயா? இந்த நாட்டுல சூப்பர் ஸ்டாருக்கு இந்த நிலைமை தான்னா, யாரோ கிட்னாப்பரு சூப்பர் ஸ்டாரே கடத்திட்டான். அப்புறம் சாதாரண ஆளுலாம் என்ன ஆவறது? இந்த ரன்வீர் ஆயிருக்கானே, இவனோட மிகப்பெரிய ஃபேன் என் பொண்ணு. அவ தன்னோட எக்ஸாமுக்கு கூட போகாம இந்தால் படத்தை முதல் ஷோவே போய் பார்த்துருவா. ஆனா படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா இவ சோகமாயிடுவா. அவன் படம் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருப்பா. அப்போ இந்த நியூஸை பார்த்துட்டு அவர் மறுபடியும் திரும்ப வரணும்னு நினைப்பாங்களே, நான் சொல்றது சரியா? இருந்திருப்பா. அவ உயிரோட இருந்திருந்தா. இந்த ஆளை கிட்னாப் பண்ணதுக்கு ஊரே அலறுது. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க செத்தா கூட யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம இறந்தாளா?
என் பொண்ணை மர்டர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஃபிலிம் ஸ்டார்ஸால என் பொண்ணு மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க. அப்படின்னா இந்த ரந்தீர் ராய்க்கு நடந்ததெல்லாம் சரின்னு சொல்றீங்களா நீங்க? வென விதைச்சவன் வினையத்தானே இருப்பான். ஏங்க பெரியவரே, உங்க பேர் என்னங்க? காந்திபாய். ஓகே, இன்னைக்கு எபிசோட்ல எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரோட தவறு இன்னொருத்தருடைய மரணத்துக்கு காரணமாகுதுன்னு பார்க்கலாமா? எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரோட கிட்னாப்பிங் இன்னொரு பொண்ணோட மரணத்திற்கு முடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா? அது மட்டும் இல்லாம இந்த கதையோட உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ இங்கே பாருங்க, எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான். நான் ஏன் உங்களை மிஸ்கைட் பண்ண போகிறேன்? என்ன உங்களை எத்தனை வருஷமா தெரியும். இந்த அடத்தை விட்டுருங்க. அடமா? உனக்கு இது அடமா தெரியுதா? ஒரு காமன் மேனுக்கு இந்த நாட்டில் உரிமையே இல்லையா? சட்டம், அரசியலமைப்பு இதெல்லாம். தீபன் ஏன் எமோஷனல் ஆகுறீங்க? அவள் என்னையுமே மாமான் தான் கூப்பிடுவா. இதை நினச்சி எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இதை பாரு, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. என்னோட வேலையை பார்க்க விடு, சரியா? எனக்கு இப்ப இருக்கிற ஒரே வேலை இதுதான். சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். சார் இது மார்க்கெட்டிங் ஜெனிக்ஸும் இல்லை, எந்த ஃபினான்ஷியருக்கும் சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அந்த ஃபினான்ஷியர் 2 மாசமா துபாயில் இருக்காங்க. உங்க ஆங்கிள் கிளீன் சார். அதெல்லாம் சரிதான் காமினி. ஓகே, அந்த மாதவ் எங்க? அந்த ஆள் ஏன் இன்னும் எனக்கு அப்டேட் பண்ணல? மாதவ், எனக்கு இந்த கார் ஓனரோட எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். கிட்னாப்பிங் இந்த கார்ல தான் நடந்திருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள இது சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும். ஓகே மேடம். அதுக்குள்ள அந்த கிட்னாப்பர் 2வது வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டான். நாம அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு சொல்றான். என்ன ஆனாலும் சரி, 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் குறையதா அக்செப்ட் பண்ண முடியாது. இப்பவே 2 மணி நேரம் போயிடுச்சு சார். ஆனா ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா போதும் சார், நம்ம உடனே அந்த கிட்னாப்பரை பிடிச்சிடலாம். ஜெயின் சார். சார் இந்த டீ கடைக்கார ஏதோ சொல்கிறான் சார். வெளில ஒரு வயசானவர் அவரோட பொண்ணோட மரணத்தை பத்தியே பேசிட்டு இருந்தார் சார். சார் அவருடைய பொண்ணு இந்த ரந்தீர் ராய் மேல ரொம்ப பைத்தியமா இருந்துச்சா சார்? தினமும் வராரு சார். அந்த ஆள் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து அவர் பொண்ணு கொலை பண்ணணும். ஆமாம் சார், அவருடைய பொண்ணு, அந்த பொண்ணு உடம்பு குறைக்க ஏதோ மாத்திரை போட்டிருக்கா சார். அதனால சைடு எஃபெக்ட் ஏற்பட்டு போய் சேர்ந்துட்டா சார். ஆனால் இந்த கமிட்டி பாய் அதை மர்டர்னு சொல்கிறாரு சார். எங்க இருக்கீங்க காந்திபாய்? அந்தேரியில என் பொண்ணை எந்த ஸ்கூல்ல சேர்த்தனோ அங்கதான். அப்ப இருந்தே அங்கதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார்? ஒரு தகப்பன் தன்னோட பொண்ணை நெஞ்சில சுமப்பான் சார், வளர்த்து ஆளாக்குவான். முதல்ல அந்த குழந்தைய அந்த தகப்பன் எப்ப பிரிவான் தெரியுமா? அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டு வருவான்ல, அப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் அவ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பான்ல, அப்போ பிரிவான் சார். ஆனா எந்த அப்பனுக்கும் தன் பொண்ணோட ஆசையை தானே கரைக்கிற நிலைமை வந்தா அந்த விஷயத்தை அவனால தாங்கிக்கவே முடியாது சார். என் பொண்ணு கொண்டவங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன் சார், சும்மா விட மாட்டேன். அதுக்காக நீ ஒருத்தரை கிட்னாப் பண்ணுவியா? சொல்லு. ஏடு நிறுத்து. நீ என்ன பெரிய ரவுடியா? என் சட்டையில மட்டும் கை வைக்காதீங்க. இது என் பொண்ணு எனக்கு வாங்கி கொடுத்தது. ஆக்சுவலா எனக்கு இந்த கலர் பிடிக்கவே பிடிக்காதுங்க. இருந்தாலும் இதை நான் தினமும் போடுறேன். அவ என் பிறந்த நாளுக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இது. என்னது, உங்க பொண்ணு மர்டர் பண்ணிட்டாங்களா? என்ன வளர்றீங்க? உங்க பொண்ணுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் தானே? டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டை எல்லாம் நம்பாதீங்க. அவ ஹார்ட் ப்ராப்ளத்துல தான் இறந்தா. ஆனா அந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிங்க முதல்ல. மற்ற ரிப்போர்ட்லாம் ஓகே தான். ஒரு எக்ஸ்ரே எழுதுறேன், எடுத்து பாருங்க. ஓகே? எஸ் மேம். நீங்கள் எங்கே போகிறீங்க? உட்காருங்க. ஹலோ ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. என்ன மேடம் இது? பேஷண்ட் எப்படி பயமுறுத்தி அமிச்சிட்டீங்களே? உங்களை தான் நான் பயமுறுத்தி என்ன இருக்கேன். மேடம் பேசுறீங்க? இந்த போட்டோவை கவனமா பாருங்க. இது உங்க காரா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. கவனமாக பார்க்க வேண்டியதெல்லாம் தேவையில்லை மேடம். இது என் கார் தான் மிஸ்ஸிங். சரி, இப்போ என்ன நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா? இந்த கார்ல தான் ரந்தீர் ராயை கிட்னாப் பண்ணியிருக்காங்க.
என்ன அது எப்படி நடந்திருக்கும் மேடம்? ரந்தீர் ராயை கிட்னாப் பண்ணும்போது நீங்க எங்க இருந்தீங்க? சரி, உங்க கார் எத்தனை நாளா மிஸ்ஸிங்? என் காரும் இப்போ ஒரு வாரமா காணோம் மேடம். என்னால லொகேட் பண்ண முடியல. ஆனா மேம் கதெல்லாம் சொல்லாதீங்க. இவரை வாட்ச் பண்ணுங்க. சரி மேடம். சார், ரந்தீர் ராயை கிட்னாப் பண்ணாங்கல்ல, அந்த காரோட அட்ரஸ் கிடைச்சிடுச்சு சார். கண்டிப்பா இவர் கிட்னாப்பரா இருக்க வாய்ப்பே இல்லை சார். எந்த கேங்கையும் சேர்ந்த மாதிரி தெரியல. ஓகே, நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. அப்புறம் அந்த ஆள்கிட்டையும் சொல்லிடுங்க இந்த கேஸ் சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு. ஓகே சார். என் பெர்மிஷன் இல்லாம இந்த ஊரை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. சரி மேம். நான் ரொம்ப பாசமா செல்லமா வளர்த்தேன் சார். அவர் ரொம்ப அன்பான பொண்ணு சார். ஆனா அவளோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவ குண்டா இருக்கிறத சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க சார். அவளை வேதனைப்படுத்தி சந்தோஷப்பட்டாங்க சார். நீங்க ரொம்ப நேரமா எதையோ பேசிட்டு இருக்கீங்க. மர்டர் எப்படி நடந்துச்சுன்னு அதை மட்டும் சொல்லுங்க. அந்த 24 மணி நேரம் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறதுனால தான் இப்ப இவ்வளவு அவசரப்படுறீங்கல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. என் பொண்ணு குண்டா இருக்கான்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்க வாயை அடைக்கணுங்கிறதுக்காக அந்த ட்ரூ மெடிக் ஃபார்மாவோட வெயிட் லாஸ் டேப்லெட்டை என் பொண்ணு வாங்கி சாப்பிட்டா. ஆனா அந்த கம்பெனி சொல்றது எல்லாமே பொய் சார். இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு உடனடியாக 20 கிலோ குறையும்னு சொன்னாங்க. ஆனா அவ அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடுச்சு. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவ ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், டாக்டர் எழுதி கொடுத்துட்டாரு ஹார்ட் ஃபெயிலியரால பொண்ணு இறந்துட்டான்னு. ஆனா அந்த டாக்டர் ஒரு சின்ன பொண்ணுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்னு யோசிக்க கூட இல்லை சார். அந்த பார்மா கம்பெனி தான் என் பொண்ணை மர்டர் பண்ணாங்க சார். சார், ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணிட்டோம். அந்த வீடியோவையும் அந்த ஏரியில இருந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. சார், அப்புறம் இவரும் அங்கதான் இருக்காரு. ஆ வென விதைச்சவன் வினை இருப்பான், தினை விதைச்சவன் தினை இருப்பான், வென விதைச்சவன் வினை இருப்பான். இந்த ஆளை கூட்டிட்டு வாங்க. எங்க எழுந்துரு. என்ன எங்க கூட்டு போறீங்க? வாங்க. ரந்திராயை எங்க மறைச்சு வச்சிருக்க? எனக்கு எப்படி தெரியும்? நான் என்னோட பொண்ணை கொன்ன கொலைகாரனை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? உன் பொண்ணு ரந்திராயோட ஃபேன். ரந்திராய் வெயிட் லாஸ் டேப்லெட்டோட ஆட்ல நடிச்சாரு. அதை உன் பொண்ணு சாப்பிட்டா. அதனால நீயே ஒரு கனெக்ஷனை உருவாக்கி ரந்திராய் தான் ஒரு பொண்ணு நினைச்சு அவரை நீ கிட்னாப் பண்ணிட்ட. அந்த வீடியோ அந்த ஏரியிலேருந்து தான் அப்லோட் ஆயிருக்கு. நீ எங்க இருக்க? என் பொண்ணுக்காக நான் அவரை கடத்துவேனா சார்? என் பொண்ணு அவருடைய மிகப்பெரிய ஃபேன் சார். அவரை போய் நான் எப்படி சார் கிட்னாப் பண்ண முடியும்? சார், போலீஸ் டிபார்ட்மெண்டோட மீம்ஸ் ரொம்ப வைரல் ஆயிருக்கு. இவ்வளவு முக்கியமானவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் தப்பான சஸ்பெக்டை பிடிச்சிட்டோமா, நீதித்துறையே கிண்டல் பண்றோமா, இப்படி எல்லாம் மீம்ஸ் வருது சார். சார், சில இன்ஃபார்மர்ஸ் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, காந்தி பாய் ரந்திராயர் வீட்டு பக்கம் அடிக்கடி சுத்திட்டு இருந்திருக்காரு. அப்படியா? ஏய் காந்தி, ரந்திராய் வீட்டை எதுக்காக சுத்தி சுத்தி வந்தான்னு சொல்லு. எதுக்காக அங்க போன? சார் சார் சார், ஒரு செல்ஃபி சார், ப்ளீஸ் 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 சார். என் பொண்ணு கொண்டவங்களை பிடிக்க உதவி பண்ணுங்க சார். சார், அவள் உங்களுடைய பெரிய ஃபேன் சார். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற டேப்லெட்டுக்காக ஒரு ஆட் ஒன்று பண்ணீங்கல்ல சார், அந்த ஆடை பார்த்துட்டு தான் அவள் அந்த மாத்திரையை எடுத்து, அதனால அவள் உயிரே போயிடுச்சு சார். சார், நீங்க நடிச்சதுனால தான் அந்த மாத்திரையை அவள் சாப்பிட ஆரம்பிச்சா சார். அந்த மாதிரி ஆடை நீங்க ஏன் சார் நடிக்கிறீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்பான பழக்கம் சார். அதெல்லாம் செய்யாதீங்க சார். வெறும் இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது சார். யோ, என்ன கொஞ்சம் பேச விடுங்க ஐயா. சார் சார், நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது சார். சார், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். சார் சார், நான் இப்போ என்னோட பொண்ணை கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என் பொண்ண மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. அப்படிதான் நீ தண்டனை கொடுப்பியா?
ரந்திராயை கிட்னாப் பண்ணி அவரை அவஸ்தைப்படுத்துவியா? இதை பார்த்து உன் பொண்ணு சந்தோஷப்படுவாளா? யோசனை பண்ணியா? உன் பொண்ணு ரந்திராயோட ஃபேனா இருக்கா. ஃபேன்ஸ் அவங்க ஸ்டாரை எவ்வளவு நேசிப்பாங்கன்னு தெரியல. தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. மேகல், அந்த ஃபார்மா சிஇஓ கிட்ட உடனே பேசணும். ஒரு பொண்ணோட மரணம் ஒரு அப்பாவோட துன்பத்தை பல மடங்கு ஆக்கிடுச்சு. ஆனா குற்றவாளி ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். நீங்களே சொல்லுங்க, அப்பாவுக்கு நீதி கிடைக்குமாங்க? இல்ல அவருடைய இந்த கோபம் இந்த கேஸுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்குமா? உட்காருங்க. வணக்கம் மேடம். நாங்கள் உங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். நீங்கள் இன்னைக்கு வீட்டில் தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சாட்டர்டேல ஏசிபி. காந்திபாய்னு ஒரு பர்சன். அவரோட பொண்ணு உங்களோட வெயிட் லாஸ் டேப்லெட்டை சாப்பிட்ருக்கா. அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் இறந்து போயிட்டா. அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரூ மெடிக் ஃபார்மாவோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அப்ரூவ்டு, எங்க வெயிட் லாஸ் டேப்லெட் உட்பட. நீங்க என்னன்னா யாரோ சொன்னதை வச்சு ட்ரூ மெடிக் ஃபார்மாவையே சந்தேகப்படுறீங்க? ரபிகா மேடம், அந்த ஆஃபீஸர் யார் மேடம்? இல்லை உங்களை இந்த வெயிட் லாஸ்க்கு டேப்லெட் கொடுத்தார்ல, அப்ரூவல் கொடுத்தாரே, அவரோட பேரும் நம்பரும் கொடுங்க. அவரோட பேர் அஜய். எங்க ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ்ல அவரோட அட்ரஸ் கிடைக்கும் உங்களுக்கு. காமினி, அந்த ஆஃபீஸர் இருக்கார்ல, சீக்கிரமாக அவரை பற்றி விசாரிச்சு வைங்க. நான் உடனே விசாரிக்கிறேன் சார். சார், ஆக்சுவலி ரந்தீர் ராய் போன படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்காக கோடிக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காரு. அதோட ரெக்கவரிக்காக பேங்க் ஆளுங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சார், இதில் ஃபைனான்ஷியர் யாரும் இல்லை சார். ஆமாம், இந்த ரந்தீர் ராய்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? எந்த பொண்ணு கூட அது கல்யாணம் அது இதுன்னு? சார், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. போன வருஷம் டிவோர்ஸும் ஆயிடுச்சு. அவரோட வைஃப் அவரை 2 தடவை கேரவன்ல பிடிச்சிருக்காங்க, 2 பொண்ணுங்க கூட. அதுக்கப்புறம் அவங்க வைஃப் லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இந்த கிட்னாப்போட மோட்டிவ் தான் என்ன? சார், இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது சார். முதல் வீடியோ அப்லோட் பண்ணால, அதோட லொக்கேஷன் அந்தேரி. ஆனால் 2வது வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் டெல்லி. சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கிட்னாப்பர் யாராக இருந்தாலும் அவன் VPN யூஸ் பண்ணுறான். அதனால தான் அவனோட லொக்கேஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சரி, நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். அந்த கிட்னாப்பர் முதல் வீடியோ அப்லோட் பண்ணால, அதான் அந்தேரி. அதுலேருந்து 3 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற இன்ஃபார்மர்ஸை அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற CCTV ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணுங்கள். அந்த கிட்னாப்பர் எவ்வளோ திறமையானவனாக இருந்தாலும் ஐம் ஷூர் அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான். சார், இன்னொரு விஷயம், அஜயோட வீடு போட்டிருக்கு. அவரோட ஹவுஸ் ஓனரை விசாரிச்சா அவரு அஜய் அந்தேரியில புது ஃப்ளாட் வாங்கிட்டதா சொல்றாரு. ஆனா நாங்க போனப்போ அங்கேயும் வீடு போட்டிருந்தது சார். கம்னி, எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அந்த ஆஃபீஸரை இங்கே கூட்டிகிட்டு வாங்க. அந்த ஆள் சிட்டியை விட்டோ இல்லை நாட்டை விட்டோ ஓடுறதுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க. கவிதா, சொல்லுங்க சார். அந்த காந்திபாய் ஏதாவது சொன்னாரா? இல்ல சார். சார், எனக்கு என்னவோ அவர் அண்டர்டாக் டைப் மாதிரி தெரியுது. நாம மூவிஸ்ல யாரை முதல்ல சந்தேகப்படுறோமோ அவங்க இன்னசென்ட்டா தெரிவாங்கல்ல. செகண்ட் ஹாஃப்ல நம்ம யாரை சந்தேகப்படலையோ அவர் தான் கிட்னாப்பரா இருப்பாரு. ஐ மீன், நமக்கு காந்திபாய் கிட்ட இருந்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குமா? ஏதாவது புது லீடு இல்லை புது க்ளூ? சார், காலையில இருந்து லாக்அப்ல 12 டீ குடிச்சிட்டாரு. அவர் பாட்டுக்கு ஏதோ பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட என்னவோ ஸ்ட்ராங் மோட்டிவ் இருக்கே. பொண்ணோட மர்டர், அவ இறந்திருக்கா. கிட்னாப்பர் முதல் வீடியோவை அந்தேரியிலேருந்து தான் அப்லோட் பண்ணியிருக்கான். அவரும் அங்கே தான் இருக்காரு. ரைட் சார். ஆனா உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம கிட்னாப்பர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா, இல்ல நம்ம 2 மணி நேரம் காம்ப்ரமைஸ் ஆகிறத அஃபெக்ட் பண்ண முடியுமா? சார், என்ன கேட்டால் ஹெல்ப் வாங்கலாம்னு சொல்கிறேன் சார். ஏன்னா யார் மேலெல்லாம் நமக்கு சந்தேகமாக இருக்கோ அவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் நம்மக்கிட்ட இல்லை. அது டாக்டர் ஜோஷியாவாக இருந்தாலும் காந்திபாயாக இருந்தாலும். அதோட அந்தேரியில் வலை வீசி தேடுறது நல்லது. உண்மையான குற்றவாளியை நெருங்குறது தான். சார், ஏபிசியோட ஒரு எபிசோட்ல ஒரு கண்டஸ்டன்ட் தீபக் 3வது ரவுண்ட்ல 2 லைஃப் லைனை யூஸ் பண்ணிட்டான். இருந்தாலும் அவன் 5வது வின்னரா வந்திருக்கான். நாமளும் இதை யூஸ் பண்றது நல்லதுன்னு தோணுது. மும்பை போலீஸ் கிட்னாப்பர் கிட்ட உதவி கேட்க தயாராக இருக்கு. கிட்னாப்பர் கிட்ட கேட்கறது என்னன்னா, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, அப்புறம் ரந்திராயை தேடுறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணட்டும். என்ன கிட்னாப் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, ட்ரூ மெடிக் ஃபார்மாவோட வெயிட் லாஸ் டேப்லெட்டுக்கு ப்ரமோஷன் பண்ணதுக்கு, அதை கன்சியூம் பண்ணதுனால ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு வேண்டியவங்கள இழந்திருக்காங்க. மேகல், அந்த காந்திபாயை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. காந்திபாய் நம்ம லாக்அப்பில் இருக்காரு. அவர் எல்லாமே வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கா அந்த கிட்னாப்பர். அதனால அவருக்கும் இதுக்கும்
எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு தெளிவாக தெரியுது. ஆனால் கிட்னாப்பர் சொல்கிறது எல்லாமே உண்மைன்றதை நம்ம எப்படி நம்ப முடியும்? அது மட்டும் இல்லை, ட்ரூ மெடிக் மேலே இருக்கிற கோவத்தில் அவங்க வேறு யாராவது கிட்னாப் பண்ணலாம்ல? சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அந்த வெயிட் லாஸ் மெடிசன்ஸ் இருக்குல்ல, அதை லேபுக்கு அனுப்புங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், காந்தி பாய் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது. ஒருவேளை அந்த காந்தி பாய் கிட்ட நம்மக்கிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ணாத ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கூட இருக்கலாம். ஓகே சார், நான் 24/7 ஒரு ஆள் அவரை கண்காணிக்கிறதுக்காக போடுறேன். சார், அந்த மருந்துக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மருந்தை பத்தின ஃபுல் டீடைல்ஸை எடுத்தாகணும். அவர் அதை செய்யலையே. திரை நட்சத்திரங்கள் வெறும் நடிகர்கள் மட்டும் இல்ல, நம்ம ஆளுங்க அவங்கள கடவுளா நினைக்கிறாங்க இல்லையா? விளம்பரங்கள்ல அவங்க என்ன சொன்னாலும் சில பேர் அதால கண் மூடி நம்புறாங்களே, அதான தப்பு இங்க. மேகல் சார், ரந்திராய் நம்பர்லேருந்து கால் வருது. உடனே சைபர் செல் கிட்ட இந்த நம்பருக்கான லொகேஷனை உடனே எடுக்க சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். உடனே அதோட லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஏசிபி, நான் யார் பேசுறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே. சோ மொபைல் லொகேஷனை ட்ராக் பண்ணாதீங்க. ரொம்ப உங்க மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க சார், உங்களால முடியாது. உங்களுக்கு என்ன தான் வேணும்? அட என்ன விடுங்க சார், உங்களுக்கு இப்ப என்ன வேணுன்றத பத்தி மட்டும் யோசிங்க. உங்களோட ராந்தி ராய் சாக போறாரு. அதுக்குள்ள நீங்க வந்து சாரை காப்பாத்தலனா சார் செத்துருவாரு சார். என்ன உளறிட்டு இருக்க? இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும் சார். அதனால ஒன்னு அனுப்புறேன், அதை பாருங்க. சார், இந்த லொகேஷன் தான். சார், இது ஏற்கனவே பண்ண ரெக்கார்டிங். சார், அவங்க யாருமே இங்கே இல்லையே. இந்த கிட்னாப்பர் என்ன பண்ண நினைக்கிறான்? நம்ம கூடவே கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, ஆடட்டும். எவ்வளோ நேரம் தான் ஆடுறான் நானும் பார்க்குறேன். ₹25,00,000 இருக்கு இதுல. இது உங்களுக்கு தான். அப்புறம் அந்த ரந்தீர் ராய் சம்பந்தமான வெயிட் லாஸ் டேப்லெட் கேஸை விட்டுரு. புரிஞ்சுதா? அந்த மெடிக்கல் கம்பெனி அனுப்பி தானே வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு டாக்டர்னு வேற சொல்லிக்கிறீங்க. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லை? ஒருவேளை என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி உன் பொண்ணுக்கு நடந்திருந்தாலும் இந்த பணத்தை நீ வாங்கிக்கிட்டு இருப்பியா? பைத்தியம் மாதிரி பேசாத. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, உன்னை கொன்றுவாங்க. கொல்லட்டும் யா, என்ன வந்து கொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த பணத்தை நான் கையால கூட தொட மாட்டேன். எடுத்துட்டு போ, போகலையா, அவுட். நாங்க 24 மணி நேரம் உங்களை கண்காணிச்சுட்டு தான் இருந்தோம். காந்தி பாய்க்கு எதுக்காக பணம் கொடுத்தேன்னு சொல்லுங்க. அப்பதான் காந்தி பாய் அந்த மருந்து கேஸை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. வாட்? அப்போ அந்த டேப்லெட் உண்மையிலேயே உயிரை பறிக்குமா? ஆனா ட்ரூ மெடிக் ஃபார்மோட சிஇஓ ரவிகா அது அப்ரூவ்டுன்னு சொன்னாங்களே. அப்ரூவ்டு தான். ஆனா அது லேட்டஸ்ட் பேட்ச். பழைய பேட்ச்ல ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால தான் ஒருவேளை காந்தி பாயோட பொண்ணு ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கு அப்புறமா சில சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது கார்டியோ பிரச்சனைகள், லிவர் டேமேஜ், அப்புறம் யூரோலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். பழைய பேட்ச்ல இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதை நாங்கள் தடுக்கிறதுக்குள்ள புது பேட்சஸ் வந்துருச்சு, கேஷுவாலிட்டிஸும் வந்துருச்சு. அதான் அந்த ட்ரூ மெடிக் ஃபார்மாவோட வெயிட் லாஸ் டேப்லெட் இருக்குல்ல, அதை என் பொண்ணு வாங்கினா. அதை சாப்பிட்டதால தான் என் பொண்ணோட ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு. நாம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நல்லா குண்டா இருக்கிறவங்கள நாம கிண்டல் பண்றோம் இல்லையா? ரொம்ப கலாட்டா பண்றோமே. இந்த கிண்டல் கேலியை சாதகமாக்குறவங்க இந்த மாதிரி சில மெடிக்கல் கம்பெனிக்காரங்க மட்டும்தான். மக்களோட உள் உணர்வுகளை அவங்க பிசினஸ் ஆக்கிட்டாங்க. ரந்தீர் ராயோட இந்த வீடியோவால எல்லாரும் நம்ம வெயிட் லாஸ் டேப்லெட்டை பேன் பண்றாங்க. நம்ம உடனே ஏதாவது செஞ்சாகணும். இனி மக்கள் ரந்தீர் ராயா இல்ல, நாம சொல்றத கேட்கணும். இப்போ இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ண என்கிட்ட ஒரு வழி தான் இருக்கு.
நான் ட்ரூ மெடிக் ஃபார்மாவோட சிஇஓ ரெவிகா சொல்ல வந்தது ஒண்ணு தான். இந்த மார்க்கெட்ல எங்களுக்கு எதிரா எங்க டேப்லெட்ஸ்க்கு எதிரா பரப்புற வதந்தி ஒண்ணுதான். அது எல்லாமே போயிங்க. எங்க டேப்லெட்ஸ் எல்லாமே சேஃப் தான். உங்க எல்லார் முன்னாடியும் இதை நிரூபிக்க நான் இப்ப உங்க கண் முன்னாடி இந்த டேப்லெட்டை சாப்பிட்டு காட்டுறேன். இது அதே வெயிட் லாஸ் டேப்லெட் தான். இப்ப நீங்களே டிசைட் பண்ணுங்க, நான் பண்ணது சரியா இல்ல அந்த கிட்னாப்பர் பண்ணது சரியான்னு. என்ன அந்த ஆபீசரா? நீங்க லொகேஷன் அனுப்புங்க, நாங்க உடனே வரோம். யாரு 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 யாருங்க? என்ன என்ன அட்வொகேட் கிட்ட பேச விடுங்க, அப்பதான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ரந்தீர் ராய் சொல்றது எல்லாம் உண்மைதாங்க. அந்த மெடிக்கல் கம்பெனியோட பழைய பேட்ச் வெயிட் லாஸ், இந்த மெடிசின் டேப்லெட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது சேஃப் இல்லை. அதை எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உயிர் போயிடுங்க. அதுவும் குறிப்பா அவங்க ஃபேமிலியில ஹெரிடிட்டரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தா பிரச்சனை தான். சார் இதை பாருங்க, இப்போ கிட்னாப்பர் புது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான். என்னை காப்பாற்ற போலீஸ் கிட்ட இப்போ 1 மணி நேரம் தான் இருக்கு. இதுவரை அவங்க யாரையுமே பிடிக்கல. அதனால கிருத்திகா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவள் புது டேப்லெட்டை சாப்பிட்டு சாதாரண மக்களை இப்போ முட்டாளாக்குறா. ஆனால் கிட்னாப்பர் அதை நம்புறதுக்கு ரெடியா இல்லை. அவளோட டேப்லெட் உண்மையிலேயே சேஃப்னா அவளோட பழைய டேப்லெட்டை எல்லாரும் முன்னாடியும் சாப்பிட்டு காட்டுட்டோம். இது என்ன சார்? சார் 1 மணி நேரத்தில் இந்த கிட்னாப்பரை பிடிக்கணுன்றது இம்பாசிபிள் சார். இது அந்த கவிதாவோட ஐடியா தானே? போனோ கிரைம் லைஃப் லைனை யூஸ் பண்ண சொன்னாங்களா? ரவிகா மேம், இப்போ உங்களையும் உங்கள் மூழ்கிற கம்பெனியும் காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்போ அந்த டேப்லெட்டை ரீபிராண்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிறீங்க. ஆனால் பழைய பேட்ச் இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டு ப்ரூஃப் பண்ணுங்க. அது எல்லாமே சேஃப் ஆனதுன்னு காட்டுங்க. வாட் நான்சென்ஸ் ஆஃபீஸர், நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை. திரும்ப திரும்ப டேப்லெட்டை சாப்பிட முடியுமா? அதுவும் ஒரு கிட்னாப்பர் சொல்றத வச்சா? நோ வே, நான் இந்த டேப்லெட்ஸை சாப்பிட மாட்டேன். சார் இங்க பாருங்க சார், கார்த்திகாவோட வீடியோ. இதோ இந்த டேப்லெட் எல்லாருக்கும் தெரியுதா? இந்த வீணா போன மாத்திரையால தான் என் பொண்ணு அவ உயிரியை இழந்துட்டா. என்னால் அவளை காப்பாற்ற முடியல. இதுக்கப்புறம் எந்த காரணத்துக்காகவும் உங்க வீட்டு குழந்தைங்க இந்த மாத்திரையால சாகக்கூடாது. அது நிரூபிக்கன்னா எவ்வளவோ முயற்சி பண்ண. இந்த டேப்லெட் பத்தின உண்மையை உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்க முயற்சி பண்ண. அதோட என்னோட பொண்ணு கொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ண. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. சாதாரண மனிதர்கள் சொல்றத இந்த நாட்டில் யார் கேட்குறாங்க? அதனால நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னைக்கு இதே மாத்திரையை நான் சாப்பிட போறேன். ஒருவேளை நான் சொல்றது பொய்யா இருந்தா இந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் நான் உயிரோட இருப்பேன். அப்படி உயிரோட இருக்கிறதே எனக்கு தண்டனை தான். ஒருவேளை நான் சொல்றது உண்மையாச்சுன்னா என் பொண்ணு போன இடத்துக்கு நானும் போயிடுவேன். உங்களை விட பெரிய நீதிமன்றம் எதுவுமே இல்லை. நீங்க சரியான தீர்ப்பை எழுதுவீங்கன்னு நான் நம்புறேன்.
சார் சார் இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். காம்தி பாயோட லைவ் சூசைட் காவல்துறைக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா எங்க இன்வெஸ்டிகேஷன் டீம் நேரடியா அவங்க கிட்ட பேசினாங்க. அதுல பல பேர் ட்ரூ மெடிக் ஃபார்மாவை வெயிட் லாஸ் டேப்லெட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அதனால அவங்களுக்கு சீரியஸ் சைடு எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கு. நம்ம நாட்டோட பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரி கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இதுவரை அத்தாரிட்டிஸ் ட்ரூ மெடிக் ஃபார்மாக்கு எதிர்க்க எந்த ஒரு ரியாக்ஷனும் எடுக்கல. பாஸ் பண்ணு, ரிவைண்ட் பண்ணு. இந்த லேடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க? எனக்கு இவங்க யாரையும் தெரியாது. உன் மரணத்துக்கு காரணமே இவங்க தான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு. உண்மையிலேயே நான் எந்த தப்பும் பண்ணலை. ப்ளீஸ் என்னை போக விடுங்க. நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன். என்னை போக விடுங்க ப்ளீஸ். நான் எந்த தப்புமே பண்ணலை. சார் சார் நியூஸ் சேனல்லேருந்து அந்த லேடியோட ரிப்போர்ட் வந்துருச்சு சார். அவங்க பேர் பரோல் சார். இந்த பரோல் ஹேத்தர் காந்திபாயோட நெய்பர் தான். அவங்களோட மரணமும் ட்ரூ மெடிக் ஃபார்மாவோட மெடிசன் சாப்பிட்டதுனால தான் நடந்திருக்கு. இப்பதான் சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. அந்த லேடியை நான் காந்திபாய் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்தேன். அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் சார். மேகல் சார், அவர் ஃபோனோட லைவ் லொகேஷனை செக் பண்ணுங்க. கிட்னாப்பரை நம்ம பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம போற இடம் தான் கிட்னாப்பரோட லொகேஷனா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அங்கே தான் கண்டிப்பா ரந்தீர் ஆகியிருக்கணும். டீமை ரெடி பண்ணு. சார் ஹலோ, என்னை கொல்றதுனால எதுவும் ஆகாது. நான் எதுவும் பண்ணல. நான் ஆக்ட் மட்டும்தான் பண்ணேன். ஆக்சுவலி மெடிசனை ட்ரூ மெடி ஃபார்மா தான் தயாரித்தாங்க. அதனால தான் உன் கவுண்ட் டவுன் முடிஞ்சதுமே ட்ரூ மெடி ஃபார்மா சிஓ ரெபிகா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இது எல்லாம் நான் தான் செஞ்சாகணும். போலீஸ் சொன்ன மாதிரி பெரிய ஆட்களை எதுவும் செய்யாது. சார், இந்த லொகேஷன் இங்கே முடிஞ்சிருது. இந்த இடமா தான் இருக்கணும். நில்லு, ஓடாத. அவனை ஃபாலோ பண்ணு. சார், கான்ஸ்டபிள் கவுட்டா அவரு தண்ணி கொடு.
என் பேர் சுரேஷ் சார். நான் காந்தி பாயோடைய பழைய ஃப்ரெண்ட். எந்த டேப்லெட்டால் அவள் பொண்ணு இறந்து போனாலோ அதை நான் தான் பஜார்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அவர் மகளுக்கும் கொடுத்தேன், என் மனைவிக்கும் கொடுத்தேன். ஏத்தல் இவருடைய மிகப்பெரிய ஃபேன் சார். சூப்பர் ஸ்டார் ரந்தி ராய். நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? ஏத்தல் இவளை ரொம்ப புகழ்றாளே, இவர் சூப்பர் ஸ்டார் ஆச்சே, நல்லதை தான் ப்ரமோட் பண்ணுவாருன்னு நினச்சேன். அதை நான் அமிர்தம்னு நினச்சேன் சார். அதுவே விஷமாக மாறிடுச்சு. காந்திபாய், எதுக்கு இங்கே வர சொன்னீங்க? ஆமாப்பா, வீட்டில் இதை பற்றி பேச முடியாது. என் பொண்ணுக்கு நீங்கள் தான் இந்த டேப்லெட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால், என்ன டேப்லெட் இது? இந்த டேப்லெட்டா? இதால் நம்ம வெயிட்டை லாஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாத்திரையால் எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வராதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் யாரும் அவளை கிண்டல் பண்ண முடியாது. அப்புறம் கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும். என் ஒய்ஃப் பாரு இருக்கால்ல, அவளுக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படியா? அப்போ என் பொண்ணையும் சாப்பிட சொல்கிறேன். காந்தி பாயும் நானும் ரொம்ப கவலைப்படுவோம். அவருடைய மகளை பற்றி, அப்புறம் நான் என் மனைவியை பற்றி. அவளும் கொஞ்சம் குண்டாக இருந்தால, அதனால் அந்த டேப்லெட் நல்லா வேலை செஞ்சா 2 பேருடைய உடம்பும் குறையும் நம்பினேன். சார், எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தைங்கன்னு யாரும் இல்லை. ஏத்தல் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பொண்ணு மாதிரி சார். சார், என் மனைவியை ஏத்தலோடைய பாடியோட இந்த கையால் ஆம்புலன்ஸில் ஏற்றுனேன். ஆனா இப்படி பழி வாங்குறதுக்கு நீங்க சட்டத்தை கையில எடுக்கலாமா? தப்பு. சட்டம் எங்களை மாதிரி ஏழைகளுக்கும் உதவி செய்யணும். அதனால தான் நான் கையில் எடுத்தேன். சார், எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு எங்கேயுமே மதிப்பு இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்லையும் சரி, கோர்ட்லேயும் சரி, எங்கேயும் எங்களுக்கு மதிப்பு இல்லை. நீ என்னையா வளர்ற? நீ என்னதான் சொல்ல வர? கேளுங்க சார், உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். என் பொண்டாட்டி செத்ததுக்கப்புறம் டாக்டர் ஜோஷி எனக்கு பணத்தை கொடுக்க முயற்சி பண்ணான். அதாவது நான் அந்த கேஸை மறக்கணும்னு சொன்னான். எதுக்கு இப்படி கேஸுன்னு அலையறீங்க சுரேஷ் அண்ணன்? நான் என்ன சொல்கிறேன்னா, பணத்தை வாங்கிட்டு விஷயத்தை செட்டில் பண்ணுறேங்க. சூப்பர் சார். நீங்கள் உங்களை மதிக்கலைனாலும் இந்த யூனிஃபார்மையாச்சும் மதிக்கலாம். யோ, உன் நன்மைக்காக தான் நான் சொல்கிறேன், புரியுதா? இந்த பெரிய மனுஷங்க கொசு அடிக்கிற மாதிரி ஒன்று அடிச்சே கொன்றுவாங்க. அதனால் உன்னால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கான நீதியை நான் கொடுக்குறேன். இனி நான் வழங்க போகிற நீதியை இந்த மொத்த உலகமுமே பார்க்கணும். நான் ஆன்லைன் மூலியமா ஃபார்மசியோடைய கம்பெனி உண்மையை வெளிப்படுத்த முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாலோவர்ஸை அதிகம் பண்ண புது ஸ்டண்ட்டுன்னாங்க. சிஸ்டமால் நான் எப்போ மொத்தமாக தோத்தனோ அப்போ தான் நான் கிட்னாப் பண்ணுற பிளானை போட்டேன். அப்புறம் நான் டாக்டர் ஜோஷோடைய காரை கிட்னாப்காக ஏன் யூஸ் பண்ணேன்னு தெரியுமா? ஏன்னா அப்போ தான் அந்த ஃபார்மசி கம்பெனி உங்கள் கண்ணில் சிக்கும். கவனமாக பார்க்க வேண்டிய தேவையில்லை மேடம். இது என் கார் தான், ஆனால் மிஸ்ஸிங். என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வரீங்க? ஆனால் என்னுடைய இந்த பிளானிங்னால கம்தி பாய் அவருடைய உயிரையே விடுவார்னு நான் எதிர்பார்க்கல. அவர் என் அண்ணன் மாதிரி சார். இவ்வளோ நாளும் எது சரி தப்புன்னு வழி நடத்துறது அவர் தான் சார். நான் நினச்சிருந்தா இவனை அப்போவே நான் கொன்று இருக்கலாம். இந்த ஆள் இங்கே இப்போ உக்காந்துருக்க மாட்டான். இனி எல்லாத்தையும் மக்களே முடிவு பண்ணட்டும். இனி என்கிட்ட என்ன சார் இருக்கு? இனி என்கிட்ட என்ன இருக்கு? அங்கே என் மனைவியும் செத்துட்டா, ஏத்தலும் செத்துட்டா, என்னுடைய அண்ணன், எல்லாரையுமே இழந்துட்டேன் சார். எல்லாரையும் இழந்துட்டேன். ராம்தி பாய் அண்ணன் தான் ரொம்ப பாவம். உங்க எல்லாரையும் அவர் முழுசா நம்பினாரு. சட்டத்தை அவர் முழுசா நம்பினாரு. ஆனா போலீஸ்காரங்க நீங்க எந்த உதவியும் பண்ணல. ஆனா இந்த சூப்பர் ஸ்டாரை கிட்னாப் பண்ணதும் அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு 24 மணி நேரத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா இவர் யாரு சார்? சூப்பர் ஸ்டார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குழந்தைங்கள்லாம் இவருக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க.
ஆனா என்னுடைய கதையில, இந்த கதையில காந்தி பாய் தான் ஹீரோ. நான் உயிரோட இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை கொண்டவங்க தண்டிக்கப்படுறத பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கரெக்ட். காந்திபாய் இஸ் ரியல் ஹீரோ. நான் விளம்பரத்தில் நடித்து தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் சுரேஷ் என்ன பண்ணார்ல, அதுதான் சரி. எது சரி தப்புன்னு கோர்ட் முடிவு பண்ணும், நீங்க இல்ல. மேகல், கஸ்டடியில் எடுங்க. கேஸ் ஃபைலையும் ரெடி பண்ணுங்க. சார். காந்திபாய் சுரேஷோட கோபம் சரியானதுதான், ஆனா அவங்க செஞ்சது சரியில்லையே. நம்ம கோபம் சட்டப்படி சட்டத்தோட உதவியால நடக்கணும், கோபத்தால நடக்க கூடாது. சரி, ஆனா இது மட்டும் போதுமா? தற்போது கிடைத்துள்ள மிக முக்கியமான செய்தி. மும்பை காவல்துறை இன்று ரந்தீர் ராய் கிட்னாப் கேஸுடன் இணைந்து ட்ரூ மெடிக் ஃபார்மாவின் வெயிட் லாஸ் டேப்லெட்டை அதனுடன் இணைந்த மர்டர் கேஸையும் சால்வ் செய்துள்ளனர். காவல்துறையினர் பல பிரபல மருத்துவர்களையும் ட்ரூ மெடிக் பார்மசூட்டிகல்ஸின் பிரபல CEO ரெபேக்கா மற்றும் ஆபீசரையும் கைது செய்துள்ளனர். இவர்கள் இதுவரை வெயிட் லாஸ் மாத்திரைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் வாயை அடைத்து வந்துள்ளனர். இந்த வழக்கு மீண்டும் ஒருமுறை நமது சிஸ்டத்தில் உள்ள லூப் ஹோல்களை நமக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளது. அந்த லூப் ஹோல்களின் பலனை ட்ரூ மெடிக் பார்மசூட்டிகல்ஸ் போன்ற கம்பெனிகள் பயன்படுத்தி அப்பாவி மக்களின் உயிர்களுடன் விளையாடி வந்துள்ளனர். ஒரு ஆபீசர் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆயிரக்கணக்கான உயிர்களை இப்போ பலி கொடுத்திருக்காரு. செக்ஷன் 17, செக்ஷன் 27 மற்றும் செக்ஷன் 304 படி எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சது. ஆனா இது ஒரு குற்றம் மட்டும் இல்ல, எடுத்துக்காட்டா இருக்கணும். சட்டத்துக்கிட்ட இருந்து இனி யாருமே தப்ப கூடாது. போராடுங்க, கேள்வி எழுப்புங்க, சட்டத்துக்கு உறுதுணையா நீங்க இருக்கணும்.